எல்லாருக்கும் இருக்கும் பாருங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறது உங்கள் பிரகசி ஹோம் மேக் சேனல். என்னதான் நம்ம வந்து சட்னி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணாலும் அந்த சட்னிக்குன்னு பேர் சொல்லாமல் மொட்டையாக சட்னின்னு சொல்லி டேபிள் மேலே வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு பார்வை பார்ப்பாங்க. அதுவே நீங்கள் வந்து நெல்லூர் கார சட்னி, காரக்குடி கார சட்னி, இல்லாட்டி பாம்பே சட்னி, அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்களேன், தட்டு காலியாகவே தெரியாதுங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸ் ஜாரில் 5-6 காஞ்ச மிளகா, அப்புறம் 5-6 பல் பூண்டு, அதுக்கப்புறம் வந்து கை ஃபுல்லாக ஒரு 10-15 சின்ன வெங்காயம், அப்புறம் 2 டீஸ்பூன் வந்து உடச்ச கடலை, கொஞ்சமாக புளி, ஒரு 3-4 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதோட உப்பு, கொஞ்சம் சீரகம், இதெல்லாம் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றுங்க. அப்புறம் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட்டையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். அவ்வளோதாங்க, சட்னி ரெடி. காரக்குடி கார சட்னி ரெடிங்க. அதை வந்து நார்மலாக எப்போ போல் தோசை ஊற்றிட்டு அந்த முறுமுறு தோசையோட இந்த காரக்குடி கார சட்னியை தொட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ தோசை சாப்பிட்றோன்னே தெரியாதுங்க. எங்க நிஜமாவே இது காரக்குடி கார சட்னிங்க, ஃப்ரெண்டு சொன்ன ரெசிபி இது.